சிவாம் சிவா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, நெல் வயலில் பாசிங்கிறது வந்து நல்லதாக கெட்டதா. அதாவது பாசியை வந்து போக்குறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம அந்த பாசிங்கிறது எதனால் உருவாகுது, எப்படி உருவாகுது, அதுக்கு என்ன பண்ணலாம், அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாசிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, நெல்லில் அது அந்த வயலில் உள்ள அந்த பாஸ்பரஸ் மணிச்சத்துங்கிறது நிறைய இருக்கிறதுனால அது கட்டிப்படலமாக மாறுது. ஸோ அதை கரைக்கிறதுக்கு பாஸ்பரஸ் சால்யூபிள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து வயலில் பயன்படுத்தி அதை கரைக்கிறாங்க. அதை கரைச்சாலும் 15லேருந்து 30 நாள் வரைக்கும் தான் அந்த பாசி மறுபடியும் இது இல்லாமல் இருக்குமோ தவிர, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு. நம்ம போடுற உரம் ப்ளஸ் மண்ணுலேயே உள்ள பாஸ்பரஸ் சத்து எல்லாத்தையும் சேர்த்து அது வந்து ஒரு படலமாக மாறுது. இது வந்து ஆரம்பத்தில் வந்து உங்கள் நெல் பயிரை வந்து அப்படியே கம்மியாகவே வச்சுருந்தாலும், தூர் வெடிக்கிற நேரத்தில் அந்த பாசி அழுக அது அப்படியே மணிச்சத்து அப்படியே வேருக்கு போய் தூர் கட்டுறதுல தான் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இதாகும். ஏன்னா படலமாக ஆகிறது ஒரு நல்லது தான். பட் பாசி பிடிக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, களையை மேலே விடாது. எந்தளவுக்கு பாசி இருக்கோ அந்தளவுக்கு களையை மேலே விடுறதில்ல. இது நான் பார்த்த ஒரு விஷயம். இன்னொன்று, களையை மேலே விடுறதில்லைங்கிற அதே சேம் டைம் காற்றோட்டத்தையும் உள்ளே அனுப்பாது. இது 2 இது இருக்குது. ஸோ காற்றோட்டம் உள்ளே போகலங்கிறதுனால ஒரு ஆரம்ப கட்டத்தில் பயிர் வந்து சரியாக வளராமல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு இறுக்கத்திலே தான். அந்த பாசினால் நமக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பயிர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும், பட் அந்த பாசிக்குன்னு ஒரு நாள் இருக்கும் இல்லையா, அதோட வாழ்நாள் முடியும் போது அதே இடத்துல அது எப்போ அது சிதைவு ஆரம்பிக்குதோ அப்போ என்ன, ஒரு 2 வாய்க்கால் தண்ணி நம்ம பாசன தண்ணி வந்து பாஞ்சாலோ இல்லை ஒரு நல்ல ஒரு அடமலை பெஞ்சாலோ அதெல்லாம் சிதைவு விட ஆரம்பிச்சிடுது. ஸோ அது எப்போ சிதைவு விடுதோ அந்த அடுத்த ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா பயிரோட டில்லர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாசினால் களை வந்து பாதி கட்டுப்படுதுங்கிறத தாண்டி அந்த மணிச்சத்து எப்போ அது சிதைவு வருதோ அது இன்ஸ்டன்ட் க்ரோத் மாதிரி எனக்கு நான் வந்து என்னோட இதில் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் என்னோடய வயலில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த பாசினால் எனக்கு வந்து ஒரு நல்லது தான் தெரியுதே தவிர இதெல்லாம் இது இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சைடு என்னமோ வந்து அதுக்காக பாசியை அழிக்கிறதுக்குனே வந்து காப்பர் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் வந்து செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏக்கருக்கு 600 900 வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் மாறுபடுது. இன்னொன்று, டோசேஜும் ஒவ்வொருத்தவங்க கடைக்காரங்க ஒவ்வொன்றும் சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எல்லா விவசாயிகளுமே வந்து கடைக்காரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வயலில் என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன கரெக்டான தீர்வு, செலவு பண்ணுறோம். 200 பண்ணாலும் செலவு தான், 300 பண்ணாலும் செலவு தான். இந்த 100 டிஃப்ரெண்ட்டில் இப்போ 300 ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து அடித்தா ஒரே ஒரு வாட்டி அடித்தா போதும். 200 ஒரு மருந்து இருக்குது, அதை 2 வாட்டி அடித்தா மருந்தோட காஸ்ட்டும் உங்களுக்கு டபுள் ஆகுது, அடிக்கிற கூலி டபுள் ஆகுது. ஸோ உரமாக இருக்கட்டும் டானிக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல பிராண்டடோ எது நல்ல ஹையஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதோ ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இடுபொருட்கள் கொடுக்கும்போது நம்மளோட நிர்வாகத்துக்கும் நம்ம வந்து கரெக்டான நிர்வாகமாக இருக்கும் பட்சத்தில் ஈல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு சில ஏரியாவில் இப்போ வந்து மன்னார்குடி பட்டுக்கோட்டையில் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற பாதி மருந்து வந்து அங்கே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எத்தனையோ சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் நீங்கள் இங்கேருந்து மருந்து அதை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இடர்பாடுகளை வந்து இதே நம்ம வீடியோஸ்லேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் சொல்கிற களைக்கொல்லியோ டானிக்கோ எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து மொபைல் இருக்குது, அது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கும்போது என்னென்னா எக்ஸ்பைரி மருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப காலதாமதமாக நம்ம எக்ஸ்பைரி ஆகாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது, ஆன்லைனில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் தேடினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மருந்து கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி மருந்து கிடையாது, நம்ம எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் சொல்லலை. நல்லா பார்த்திங்கன்னா ஸ்வாலு, டூபாண்டு, மைக்ரோனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டடு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இண்டோஃபில்லு இந்த மாதிரி கம்பெனிக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற செலவுக்கு ஒரு நல்ல யூஸ் இருக்கும். இன்னொன்று, நிறைய ஜாப்பனீஸு சைனீஸு என்னென்ன பேர் தெரியாததெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். பட் அதோட என்ன சொல்கிறது, நிலைப்புத்தன்மைங்கிறது குறையும். இன்ஸ்டண்ட்டாக கேட்டுட்டு போகிறது வேறு, நிலைப்புத்தன்மை வேறு. எப்போவுமே பாய்சன்கிற போது நம்ம ஒரு பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ கொடுக்கும்போது நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் பாய்சன்னு ஒன்று இருக்குது, கான்டாக்ட் பாய்சன்னு ஒன்று இருக்குது. கான்டாக்ட் பாய்சன் அப்படின்னா என்னென்னா தொட்டாலே விஷம்,
அது ஒன்று. சிஸ்டமேட்டிக் பாய்சன் அப்படின்னா இப்போ ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி மேலே பட்டால் மட்டும்தான் விஷங்கிறது கான்டாக்ட் பாய்சன். சிஸ்டமேட்டிக் பாய்சனுங்கிறது அந்த இலையில் போயிட்டு அந்த பச்சையத்து மேலே ஒரு படலமாக படிஞ்சிருக்கும். அதை அந்த பூச்சி சாப்பிடும்போது அதோட முட்டையிலேருந்து கூட்டுப்புழுலேருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு உங்களோட ஹார்வெஸ்ட் வரைக்கும் அடுத்த என்ன சொல்கிறது ஹார்வெஸ்ட் வரைக்கும் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு எந்த பூச்சியுமே வராமல் இருக்கும். நீங்கள் திருப்பி மருந்து வாளியே தூக்க வேணாம் அப்படின்ற விஷம் தான் வந்து சிஸ்டமேட்டிக் பாய்சன். ஸோ சிஸ்டமேட்டிக் பாய்சன் கொடுக்குறது தான் வந்து நமக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஈஸியானதாக இருக்கும், செலவையும் ரொம்பவே குறைக்கும்.